திமுகவில் 2 விக்கெட்டுகள் விழுந்துள்ள நிலையில் மேலும் அடுத்தடுத்து பல தலைகள் உருளும், அதனை பார்த்து ரசிப்போம் என பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா கூறியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா, காஷ்மீர் பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க தயாராகி வருகிறது என்று தெரிவித்தார். மேலும் உள்நாட்டிலே அரசியலுக்கு எதிராக போராடும் திருமாவளவன், சீமான், சித்தராமையா, கம்யூனிஸ்ட் கட்சிகள் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசி வருவது கண்டிக்கத்தக்கது என்று கருத்து தெரிவித்தார். பாரதத்திற்கும் பிரதமர் மோடிக்கும் எதிராக குரல் கொடுப்பவர்கள் சமூக விரோதிகள், இதுதான் தனது கருத்து என்று கூறினார். பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுப்பதற்கு தயாரிப்புகளை மேற்கொண்டு வருகிறது. ஏனென்றால் பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் உலக ஊடகத்தின் முன்பாக ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கார். நாங்கள் 30 ஆண்டுகள் இந்தியாவிற்கு எதிராக இந்த மாதிரியான பயங்கரவாத தாக்குதல்களில் ஈடுபட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு. ஆகவே பாரத நாடு, மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் பாகிஸ்தானுக்கு தக்க பாடம் புகட்டுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். ஆனால் அந்த சமயத்தில் இங்கே இருக்கக்கூடிய உள்நாட்டிலே இந்த நாட்டிற்கு எதிராக பேசுவதையே அவர்களுடைய பொலிட்டிக்கல் கல்ச்சரா கடைபிடித்து வருகின்ற திருமாவளவன் போன்றவர்கள், சீமான் போன்றவர்கள், சித்தராமையா போன்றவர்கள் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக கம்யூனிஸ்டுகளும் பேசி வருவது வன்மையாக. புதுச்சேரியை சேர்ந்த பாஜக பிரமுகர் உமாசங்கர் படுகொலை வழக்கில் கைதான 8 பேர் போலீசாரிடம் பரபரப்பு வாக்குமூலம் அளித்துள்ளனர். புதுச்சேரியில் பாஜக பிரமுகர் உமாசங்கர் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் 8 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன், கைதானவர்களிடம் போலீசார் மேற்கொண்ட தீவிர விசாரணையில் மதுபான கடை திறப்பதில் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக கொலை செய்ததாகவும், 3 முறை முயற்சி செய்து முடியாததால் கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி 4வது முறை கொலை செய்ததாக பரபரப்பு வாக்குமூலம் அளித்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் கைது செய்யப்பட்டவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் கொலைக்கு பயன்படுத்திய பட்டா, கத்திகள், வீச்சறிவாள், மொபைல் போன்கள் மற்றும் பைக்குகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும், கைதான 8 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். இந்த சம்பவத்தோட நோக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கருணாக்கும் இறந்த உமாசங்கர் அவர்களுக்கும் கடந்த ஒரு வருடங்களாவே ஒரு சின்ன தகராறு இருந்துட்டு வந்துட்டு, சாமி பிள்ளை தோட்டத்தில் ஒரு தனியார் ஒயின் ஷாப் திறப்பில் அந்த ஊர் மக்களும் கருணா என்கிறவங்களும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட பசங்களும் எதிர்ப்பு தெரிவித்து அதில் உமாசங்கருக்கும் இவங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு விரோதம் ஏற்பட்டது. இது மட்டும் இல்லாமல் அங்கே நடக்கிற ஒரு கோயில், அது எப்படி அதை நிர்வகிக்கிறது, அதுலேயும் கொஞ்சம் சண்டை இருந்துட்டு வந்துச்சு. இது இல்லாமல் 2 பேருக்கும் சின்ன தகராறுகள் அப்பப்போ இருந்துட்டு வந்தது. ஒரு சில நில தகராறுலேயும் 2 பேருக்கும் சில பிரச்சனைகள் இருக்கு. இதனால கடந்த ஒரு 5-6 மாதங்களாகவே இவங்க இது மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. பிளான் பண்ணி ஒரு 2 டைம் அட்டம் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அது யாருக்கும் தெரியாமல். விளாத்திக்குளம் அருகே மின்னல் தாக்கி உயிரிழந்த பள்ளி மாணவியின் குடும்பத்தாருக்கு 4 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கி சட்டமன்ற உறுப்பினர் ஆறுதல் தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே குரளையம்பட்டியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மின்னல் தாக்கி உயிரிழந்த 12ஆம் வகுப்பு பயிலும் பள்ளி மாணவி முத்து கௌசல்யா குடும்பத்தாரை விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் ஜி. வி. மார்க்கண்டேயன் சந்தித்து முதலமைச்சரின் பேரிடர் மேலாண்மை நிதியிலிருந்து ரூபாய் 4 லட்சம் அடங்கிய காசோலையை வழங்கி ஆறுதல் கூறினார். அப்போது உடன் வட்டாட்சியர் ராமகிருஷ்ணன், வருவாய் ஆய்வாளர் ராணி, விளாத்திக்குளம் மத்திய ஒன்றிய செயலாளர் ராமசுப்பு உள்ளிட்டோர் இருந்தனர். ஆணழகன் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பதக்கம் வழங்கி பாராட்டினார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாளையொட்டி திருச்சியில் நடைபெற்ற ஆணழகன் போட்டியில் திரளானோர் ஆர்வமுடன் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இந்த போட்டியில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சான்றிதழ்களும் பதக்கங்களும் வழங்கி பாராட்டினார்.
எடப்பாடி அருகே உள்ள ஸ்ரீ பால தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி சுவாமி தரிசனம் செய்து கோவிலின் கல்வெட்டை திறந்து வைத்தார். சேலம் மாவட்டம் எடப்பாடி அடுத்த சங்ககிரி வட்டத்திற்குட்பட்ட அரசராமணி பேரூராட்சி குள்ளம்பட்டி பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ பால தண்டாயுத சுவாமி கோயிலில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் கோவில் முன்பு அமைக்கப்பட்ட கல்வெட்டினை திறந்து வைத்த அவர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பித்தார். பாவேந்தர் பாரதிதாசனின் 135வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். பாவேந்தர் பாரதிதாசனை போற்றும் வகையில் அவர் பிறந்த நாளான ஏப்ரல் 29ஆம் தேதி முதல் மே 5ஆம் தேதி வரை தமிழ்நாடு முழுவதும் தமிழ் வாரம் கொண்டாடப்படும் என்று சட்டசபையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்தார். அதன்படி தமிழ்நாடு முழுவதும் இன்று முதல் மே 5ஆம் தேதி வரை தமிழ் வாரம் கொண்டாடப்படுகிறது. இந்நிலையில் பாரதிதாசனின் 135வது பிறந்த நாளான இன்று சென்னை மெரினா கடற்கரை காமராஜர் சாலையில் அமைந்துள்ள அவருடைய உருவ சிலைக்கு தமிழக அரசு சார்பில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், மேயர், MP, MLA-க்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்றுடன் நிறைவு பெறுகிறது. கடந்த மார்ச் 14ஆம் தேதி தொடங்கிய தமிழ்நாடு சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்றுடன் நிறைவு பெறுகிறது. கடந்த மார்ச் 14இல் நிதிநிலை அறிக்கை, அடுத்த நாளில் வேளாண் நிதிநிலை அறிக்கை பேரவையில் தாக்கலானது. இறுதி நாளான இன்று மானிய கோரிக்கைகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பதிலளித்து பேசினார். ஏடிஎம்களில் 100 மற்றும் 200 ரூபாய் நோட்டுகள் இருக்க வேண்டும் என்று வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி அறிவுறுத்தியுள்ளது. வங்கி ஏடிஎம்களில் 500 ரூபாய் நோட்டுகள் தான் பெரும்பாலும் வைக்கப்படுகின்றன. இதனால் மக்கள் குறைவான மதிப்புடைய நோட்டுகளுக்கு திண்டாட வேண்டியுள்ளது. எனவே இந்த குறையை போக்குவதற்காக வங்கி ஏடிஎம்களில் 100 மற்றும் 200 ரூபாய் நோட்டுகள் இருப்பதை உறுதி செய்யுமாறு வங்கிகள் மற்றும் ஏடிஎம் ஆபரேட்டர்களுக்கு ரிசர்வ் வங்கி அறிவுறுத்தியுள்ளது. 75% ஏடிஎம்களில் வருகிற செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் குறைந்தபட்சம் ஒரு அறையிலாவது மேற்படி நோட்டுகள் இருப்பதை உறுதி செய்யுமாறு கூறியுள்ள ரிசர்வ் வங்கி, அனைத்து ஏடிஎம்களிலும் அடுத்த ஆண்டு மார்ச் 31ஆம் தேதிக்குள் இந்த முறையை உறுதி செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது. இளைஞரணி கூட்டத்தில் பீர் பாட்டிலுடன் அசைவ விருந்து அளிக்கப்பட்ட வீடியோ வெளியான நிலையில் அதற்கும் இளைஞரணி நிர்வாகிகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என திமுக நிர்வாகிகள் மறுப்பு தெரிவித்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருக்கோவிலூர் ஒன்றிய திமுக சார்பில் நடைபெற்ற திமுக ஆய்வுக் கூட்டத்திற்கு பின்பு மதுவுடன் கூடிய அசைவ விருந்து நடைபெற்றது. இது தொடர்பான புகைப்படங்கள் சமூக வலைதளத்தில் வைரலாகி புதிய சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் திருக்கோவிலூர் ஒன்றிய திமுக இளைஞரணி அமைப்பாளர் வினோத் ஏகாம்பரம் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது தெரிவித்தவர், ஆலோசனை கூட்டம் முடிந்து அனைவரும் கிளம்பிய நிலையில் மண்டபத்தின் ஒரு பகுதியில் உள்ள உணவுக் கூடத்தில் ஒரு சிலர் மதுவுடன் உணவு அருந்தியதாக ஒரு வீடியோ பகிரப்பட்டுள்ளது. கூட்டம் நடைபெற்று முடிந்த பிறகு தனியார் மண்டபத்தில் நடந்த அந்த சம்பவத்திற்கும் இளைஞரணிக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று விளக்கம் அளித்தார். அந்த தனியார் மண்டபத்தில் உணவு கூடத்தில் போய் மதுவுடன் உணவு அருந்ததாக பரப்பப்பட்ட வீடியோவுக்கும் எங்கள் இளைஞரணிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எங்கள் கண்ணியமிக்க இளைஞரணியை களங்கப்படுத்துவதற்காக ஒரு சிலர் பொதுமக்களிடம் களங்கப்படுத்துவதற்காக ஒரு சிலர் முயற்சி செய்து வருகின்றனர். எங்களுக்கும் இந்த நடைபெற்ற சம்பவத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நத்தம் அருகே பாரம்பரிய முறைப்படி வெகு விமர்சையாக நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் 1000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு போட்டி போட்டு நாட்டு வகை மீன்களை பிடித்து மகிழ்ச்சியடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே சிறுகுடி ஊராட்சிக்குட்பட்ட பூசாரிப்பட்டி கிராமத்தில் உள்ள கேசரி கண்மாயில் மீன்பிடி திருவிழா பாரம்பரிய முறைப்படி இன்று விமர்சையாக நடைபெற்றது. கண்மாய்க்குள் இறங்கிய பொதுமக்கள் தாங்கள் கொண்டு வந்திருந்த பாரம்பரிய மீன்பிடி உபகரணங்களான கச்சா, ஊட்டா மற்றும் கூடை உள்ளிட்டவைகளை வைத்து பல்வேறு நாட்டு வகை மீன்களான கட்லா, கெளுத்தி, ரோகு, ஜிலேபி உள்ளிட்டவற்றை ஆர்வத்துடன் பிடித்து மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பினர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.